Hi, welcome to sorry. Hi, welcome to all viewers. இது என்னோட நியூ டுட்டோரியல். பேர் என்னன்னா how to apply the passport. பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான் அந்த இது கான்செப்ட். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசரில் போய் ஜஸ்ட்டு கூகுளுக்கு போய்ங்க. கூகுளில் பாஸ்போர்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்க. பாஸ்போர்ட்னு டைப் பண்ணிட்டு passportindia.government.in வந்துடும். இது இந்த டுட்டோரியல் நான் தமிழில் போடுறேன். ஏன்னா நான் தேடி பார்த்தப்போ இந்த டுட்டோரியலும் இந்த மாதிரி போட்டில்லை, அதனால தான் இந்த டுட்டோரியல் நான் தமிழில் போடுறேன். முக்கியமான ஒரு விஷயம், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கணும். யார் நம்ம நியர்பையில் உள்ள எல்லா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி கொடுக்குற சென்டரும் என்னை மன்னிக்கணும். ஏன்னா அந்த டுட்டோரியல் வந்து நீங்களாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் போடுறது. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட்டு பாஸ்போர்ட் போட்டுட்டு பாஸ்போர்ட்டில் இருக்க ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துடும். இதில் வந்து லாகின் வந்து நம்ம ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தவங்க லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நம்மள்ட்ட அக்கௌண்ட் இல்லை. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அக்கௌண்ட் உருவாக்குறதுக்கு நியூ ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு கொடுக்கணும். ரிஜிஸ்டர் நவ் கொடுத்துட்டு ஆல்ரெடி நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்னால் சொல்லி தான் காமிக்க முடியாது, தவிர செஞ்சு காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்கும் மன்னிக்கணும். இதில் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஊர், அதாவது வந்து சென்னை, டெல்லி, கோவா, திருச்சி, எந்த உங்கள் நியர்பை எந்த பக்கம் இருக்கோ, தஞ்சாவூர், திருச்சியில் போட்டுக்கிட்டீங்கன்னா எங்கள் நியர்பை அந்த பக்கம். ஏன்னா ஓகேவா, பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எங்களுக்கு இருக்குது திருச்சி, தஞ்சாவூர். ஆனால் தஞ்சாவூரில் திருச்சி மட்டும்தான் இருக்குது, அதனால் நாங்கள் திருச்சி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதேமாதிரி கிவன் நேம், உங்கள் பேர், சர்நேம்ங்கிறது வந்து உங்கள் அப்பா பேர். ஓகேவா, அதாவது வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறது அப்படின்னா கரெக்டாக நீங்கள் டேட்டுக்கு வந்து கோர்ட்டில் போட்டு மாற்றிருக்கீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக அதெல்லாம் மாற்றி கொடுத்துருங்க. அதுக்கு மாதிரி உங்களுக்கு ஐடி இருந்தால் அதே ஐடியை அப்ளை பண்ணவான்னு கேட்கும். இதுக்கு பாஸ்வேர்டு மட்டும் எப்படி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் லெட்டர் கேஸ், ஸ்மால், நம்பர்ஸ் இந்த ரேஞ்சில் வச்சுங்க. அப்போ தான் பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு விருப்பமான கொஸ்டின் இது பண்ணிங்க. எல்லாம் பண்ணிவிட்டு இதை போட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. ரிஜிஸ்டர் ஆகிடும். ரிஜிஸ்டர் ஆனது பிறகு உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி அது மூலமாக அக்சஸ் பண்ணிங்கன்னா இது உங்கள் அக்கௌண்ட் அக்சஸ் ஆகும். இல்லைன்னா உங்கள் அக்கௌண்ட் அக்சஸ் ஆகாது. ஓகேங்களா, இதுதான் மேட்ரு. இதுதான் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்செப்ட்டு. இப்போ அடுத்து என்ன நான் சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, லாகின் பண்ணுறது எப்படி அப்படின்னு நான் சொல்லித்தர போகிறேன். ஜஸ்ட் வெயிட். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லாகின், ஜஸ்ட்டு கிளிக் லாகின். லாகினுக்கு போய்க்கிங்க. லாகினில் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ்ஸு இதில் கொடுத்து உள்ளே போகணும். அதுக்கு பாஸ்வேர்ட் நான் சொல்ல ஞாபகம் இருக்குங்களா, அதாவது கேப்ஸ் லெட்ரு ஃபஸ்ட்டு, அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்மாலு, அப்புறம் இது நம்பர் நியூமரிக் இதுமாரி டைப் பண்ணிங்கன்னா தான் உங்களோட இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ லாகின் ஐடிக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா விக்னேஷ் சுப்ரமணியன் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். கொடுத்து அடுத்த கண்டினியூ கொடுக்குறேன். உள்ளே கன்ஃபார்மாக போகும். ஸோ சாரி, என்னோடய பேட்ரி கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ அதனால் 2008 இருக்குது, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது வந்து லாகின் ஆகாது சம்டைம்ஸ். சாரி, ஐ திங்க் ஜூலை 1 PM. இப்போ பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா, என்னோட பாஸ்வேர்டை அதை பண்ணுறேன். ஜஸ்ட் வெயிட். இது வந்து எப்படின்னா, இது ஃபஸ்ட்டு கேப்ஸில் ஃபஸ்ட்டு நான் அதுதான் லெட்டர் கேப்ஸு, அப்புறம் ஸ்மாலு, அப்புறம் இது. இப்போ வந்து இதோட இது எழுதணும். TMUIUR6Z. இது கரெக்டாக நான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு லாகின் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரத்தாக இருக்கிறாங்க. அதாவது உள்ளே போய்ட்டு இப்போ உள்ளே போய்ட்டு லாகின்குள்ளே போய்ட்டு நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணோன்னா பாருங்கள், அப்ளிகேஷன் யூஸர். இதில் இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் இதாக இருந்துச்சுங்க. அப்ளை த ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே போய் ஒரு ஃபைல் உங்களுக்கு ஒன்று டவுன்லோட் ஆகும். அந்த ஃபைல் டவுன்லோட் ஆன ஃபைல் இந்த இருக்குது பாருங்கள், வச்சுருக்கேன் நான் பாஸ்போர்ட் அப்ளிகேஷன்ஸ்னு. இந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இதை எப்படி ஹிண்ட்ஸுங்கிறத நான் அப்படியே சொல்லிடுறேன். இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இது ஒன்றும் பெரிய இது இல்லை.
ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஓப்பன் பண்ண கொஞ்சம் ஓப்பன் ஆக லேட் ஆகும். ஏன் அப்படின்னா நம்மளோட அடாப்ரேட்டரும் கொஞ்சம் ஸ்லோ, அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் பண்ணவும் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இருந்தாலும் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஆகிட்டு இப்போ ஹைலைட்ஸ், இந்த சேவ் ஹைலைட்ஸ் கொடுத்தோன்னே இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எடிட்டபிளாக இருக்கும். இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க. எடிட்டபிள்லாம் இந்த பாருங்கள், இஷ்யூஸ் பாஸ்போர்ட், அதாவது பாஸ்போர்ட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் நார்மல் கொடுத்துருங்க, 36 பேஜ் கொடுத்துருங்க. சீக்கிரமாக போகணும் உங்களுக்கு. இது ஒன்றுன்னா தக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, அதில் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் கேட்டிருப்போம், அதை இது பண்ணிங்க. உங்கள் பேர், உங்கள் அப்பா பேர், சர்நேம்ங்கிறது எப்பயுமே அப்பா பேர் தான் கொடுக்கணும். உங்கள் டேட் ஆஃப் பர்த், அதாவது மாத்திர டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு உங்கள் ஊர் இது அட்ரஸஸ் அதெல்லாம் எழுதிட்டு, நீங்கள் வேலை பார்க்குறீங்க வேலை பார்க்கல, உங்கள் ஓட்டர் ஐடி நம்பரு இதெல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணிடுங்க. எல்லாத்துக்கு நீங்கள் வந்து என்ன டிகிரி வச்சுக்கலாம், கிராஜுவேட் வச்சுக்கலாம். பட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கேட்டால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்காமல் இருந்தீங்க, இல்லை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் 10th அந்த ரேஞ்சிலே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும், பெட்டர் அப்படின்னு. என் ஆதார் நம்பர் நான் இப்போ எழுதியிருக்கேன். சப்போஸ் எழுதுறதுலாம் மஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், எழுதுனா தான் எனக்கு வந்தது. அப்பா பேர், உங்கள் தாத்தா பேர் இதை போட்டு கொடுத்துருங்க. அதுமாரி அம்மா பேர், கார்டியன் நேம் தான் கொடுத்துருப்பாங்க, ஃபாதர் லீகல் கார்டியன், அம்மா பேர். அப்புறம் அம்மா சர்நேம்ங்கிறது வந்து அப்பா பேர் போடணும். அப்புறம் ப்ரெசென்ட், அதாவது நீங்கள் இப்போ ப்ரெசென்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்களா இல்லையான்னு கேட்கும், நோல் கொடுத்துருங்க. 7th, அதாவது ரிசோர்ட்டிங் மந்த்து, நம்மளோட இது இயரு, டேட் ஆஃப் பர்த் 7/93 அப்படிங்கிறது கொடுத்துடணும். அப்புறம் வேதார் நேம் தமிழ்நாடு, நாகப்பட்டினம், இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு பர்சனல் டீடைல்ஸ் அதெல்லாம் நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு உங்கள் அட்ரஸ் எழுதிங்க. அதாவது இது முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, உங்களோட அட்ரஸ் கொடுக்கணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் அட்ரஸ், அதாவது உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் அந்த தெருவில் சொந்தக்காரவங்க இருக்கவங்க அட்ரஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு பாஸ்போர்ட் அஃபிஷியல் நோ, யூ ஹேவ் அப்ளைட் த பாஸ்போர்ட் பட் நாட் இஷ்யூ நோ கொடுத்துருங்க. அதேமாரி இந்த ஃபுல்லாக அந்த 6 இதையும் படித்து பார்த்துட்டு, அதாவது மேக்ஸிமம் கிரிமினல் கேசஸ் ஏதாவது தம் மேலே இருக்கா அப்படிங்கிறது அந்த 6 இதுவும் இருக்கும். இந்த 6 இதையும் படித்து பார்த்துட்டு நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அக்ரி உங்கள் ஊர் நேமு என்ன அப் டு டேட் சேவ் பண்ணிட்டீங்கன்னா டேட்டா ஹஸ் பீன் சேவ்டு அப்படின்னு வந்துடும். வந்தோடனே எதில் சேவ் பண்ண அப்படின்னு XML அப்படின்னு கேட்குதா, கேட்டோன்னே நீங்கள் நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிட்டேன், அவ்வளோதான், சேவ் ஆகிட்டு. சேவான ஃபைல் எங்கே இருக்குது, இந்த இருக்குது பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு சேவான டேட்டாஸ் இங்கே இருக்கா. இந்த டேட்டாவை என்ன பண்ணும், இது சும்மா ஒரு இந்த டேட்டாவாக இருக்கும், நெட்டு யூசஸ் இந்த டேட்டாவாக இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா, நாங்கள் நேராக வந்து அப்லோடு அப்ளிகேஷன் லாகின் பண்ணிங்களா, லாகின் பண்ணி உள்ளே இருக்கீங்களா, உள்ளே இருக்கிறதுல வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். புரியுதுங்களா? இது அப்ளிகேஷன் இஷ்யூஸ் டேட்டாவில் உள்ளே போய் அப்போ அப்லோட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு சில இது கேட்கும். அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் பேர் இதெல்லாம் அதில் ரிஜிஸ்டர் ஆனதுக்கு பிறகு அந்த நீங்கள் வந்து எதில் போடுறீங்க, பணம் எதில் கட்டுறீங்கன்னு கேட்பாங்க. அந்த பணம் வந்து வழக்கமாக TNPSC எல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எதில் போடுறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபார்ம் செலான் மூலமாக போடுறதுக்கு இது பண்ணிக்கலாம். அந்த செலான் வந்து டவுன்லோட் பண்ணால் செலான் இருக்குது. நான் வந்து பாஸ்போர்ட் சேவா ஸ்டேட் பேங்க் செலான் எடுத்துருக்கேன், செலான் தான் இருக்குது. இட்ஸ் மை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த டுட்டோரியல் தமிழில் நான் சொன்னதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.